கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவருடைய கிருபையின் பேரிலே அவருடைய சத்தியத்தை மீண்டுமாக ஒரு விசை கூட கேட்பதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார். இந்த நேரத்திலுமாக நாம் ஒரு சிறப்பு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு என்ற தலைப்பிலே நாம் செய்திகளை கேட்டு வரும்போது உங்கள் மேலும் என் மேலும் அவருடைய கிருபை பெரிதாக இருப்பதற்காக இந்த நேரத்திலே நாம் ஜெபத்தோடு இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்களல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கட்டும். வேதத்தின் அதிசயங்களை காண்பதற்கு எங்களுடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் நீர் திறந்தருளும். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கும் போது உம்முடைய வல்லமை எங்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த உலகத்திலே நாம் பல சூழ்நிலைக்காக நாம் பலவந்தப்படுத்தப்படுகிறோம். பலவந்தப்படுத்தப்படும் வேளையிலே இந்த உலகத்தின் மனுஷர்கள் பிற மனுஷர்களை அவர்கள் வேறொரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு சில விதமான யுக்திகளை அவர்கள் கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கொலை மிரட்டல்களாக அவைகள் இருக்கலாம். சில நேரத்திலே அவை வேறு விதமான நூதன தண்டனைகளாகவும் இருக்கலாம். எனவே இந்த பலவந்தப்படுத்துவது எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒரு தனி மனிதனுடைய பிரயாசத்திற்குள்ளாக மற்ற ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அடங்குவதற்காகவே இந்த பலவந்தப்படுத்தப்படுகிறது என்பது இந்த உலகத்தில் இருக்கிறது. எனவே இந்த பலவந்தத்தை நாம் தகர்த்து எறிவதற்கு நமக்கு என்ன பலன் இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் கடைசி காலத்திலே நாம் பலவந்தப்படுத்தப்படுவோம். இது தீர்க்க தரிசனத்தினுடைய உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை நாம் ஜீவனோடு இருக்கும் நாட்களிலே அப்படிப்பட்ட பலவந்தப்படுத்தப்படும் காலத்தை நாம் சந்திப்போம் என்று சொன்னால் அந்த பலவந்தப்படுத்துதலை நாம் எப்படி நாம் கடந்து செல்ல போகிறோம்? அந்த பலவந்தப்படுத்துதலை நாம் தகர்த்து எறிவதற்கான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் உதிக்கக்கூடிய தைரியமே அந்த பலவந்தத்தை கடந்து செல்வதற்கான நம்பிக்கையாக இருக்கும். அந்த தைரியம் நாம் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலும் அந்த தைரியம் அவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற அந்த உறுதியினாலும் அந்த தைரியம் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு நெருங்கி சஞ்சரிக்கும்படியாக ஏறெடுக்கிற ஜெபத்தினாலுமே அந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த தைரியத்தை கொண்டிருப்பவர்களே இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடும். அந்த தைரியத்தை பெற்றிருக்கிறவர்களே இந்த உலகத்தில் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்திலே அருவருப்புகளும் சகல தூஷணங்களும் நடக்கிறதா இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பலவந்தங்களை கடந்து செல்கிறவர்களாக இருப்பார்கள். எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்திலே தைரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த தைரியத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோக தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு அவருடைய வருகையின் நாளிலே கற்புள்ள கன்னிகையாக இந்த சபையை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம். இந்த தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் இங்கே அந்த தானியேலை இந்த அதிகாரத்திலே அவருடைய பெயர் எங்கும் வராத அளவிற்கும் அவருடைய 3 நண்பர்களை வைத்து மாத்திரமே ஆண்டவர் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நான் ஏற்கனவே அறிமுகம் செய்தது போல பலவந்தப்படுத்துதல் இந்த 3 நண்பர்களை சந்தித்த ஒரு யுக்தி. இந்த 3 எபிரேய நண்பர்களும் இந்த பலவந்தப்படுத்தப்படும் சூழ்நிலையை தைரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட நம்பிக்கையினாலே அவர்கள் கடந்து வந்தார்கள். ஒருவேளை இந்த வேதாகம பகுதியை நாம் பார்க்கும்போது இது எல்லாம் நமக்கு நன்கு படித்து போல நமக்கு நம்முடைய ஞானத்தில் இருந்தாலும் சில தீர்க்க தரிசன எழுத்துக்களை நாம் பார்க்கும்போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அதே போல உலகத்தினுடைய சரித்திரத்தின் முடிவிலும் நாட்களிலும் நடக்கும் என்பது நம்முடைய தீர்க்க தரிசன எழுத்துக்களில் இருக்கிறது. எனவே இந்த உலகத்தினுடைய சரித்திரமானது ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த உலகத்தினுடைய சரித்திரம் நிறைவு செய்யப்படும் போது
இன்றைக்கு நீங்களும் நானும் திட நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தைரியம் கொண்டவர்களாகவும் பலவந்தத்தை ஊடுருவி செல்வதற்கு ஏதுவாக ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களாகவும் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய இந்த 3 எபிரேய நண்பர்கள் கற்றுத்தரும் பாடத்தை நாம் கவனிக்க வேண்டும். எனவே இந்த நாளிலும் நாம் பார்க்கிறது இந்த தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இங்கே பங்கு பெறுவது நேபுகாத்நேச்சார் மற்றும் அவருடைய தேசத்தின் பிரதானிகள் மற்றும் அங்கே கூட இருக்கிற தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சகல ஜனத்தாரும் அங்கே இருக்கிறார்கள். யார் மட்டும் இல்லை என்று சொல்லலாம் பார்க்கும்போது தானியேல் மட்டும் இந்த அதிகாரத்தில் அவருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சார் ஒரு நிபந்தனையை வைத்து ஜனங்களை நிர்பந்திக்கிறான். அந்த நிபந்தனை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நிபந்தனை என்று சொல்வதை காட்டிலும் அந்த பலவந்தப்படுத்துதல் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த நேபுகாத்நேச்சார் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தினுடைய வெளிப்பாடானது ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலை. அதனுடைய தலை பொன்னினாலும் அதனுடைய மார்பு வெள்ளியினாலும் அதனுடைய இடுப்பு வெண்கலத்தினாலும் கால்கள் இரும்பினாலும் பாதங்கள் இரும்பினாலும் களிமண்ணாலும் செய்யப்பட்டதாக இருந்தது. இதனுடைய வெளிப்பாடுகளை குறித்து தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தின பிற்பாடு இந்த நேபுகாத்நேச்சாருடைய முடிவு அல்லது தீர்மானம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தன்னுடைய ராஜ்யமே துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொன்னினால் ஒரு சிலையை அவன் செய்வித்தான். எனவே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை செய்து அதை மகா நகரமாய் இருக்கிற அந்த தூரா என்னும் சமபூமியிலே அவன் நிறுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பாபிலோனின் மாகாணத்தில் இருக்கிற அந்த தூரா என்ற சமவெளியிலே அந்த சிலையை நிறுத்தினான். எனவே அந்த சிலையை நிறுத்தின அந்த நேபுகாத்நேச்சார் அதற்கென்று ஒரு பிரதிஷ்டை விழா ஒன்றை அவர் நிறுவி அந்த பிரதிஷ்டை விழாவுக்காக தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் தலைவர்களையும் தேசாதிபதிகளையும் இன்னும் என்னென்ன ஸ்தானங்களே உயர்நிலையில் இருப்பார்களோ எல்லாரையும் அழைப்பித்து அனுப்பியிருந்தான். எல்லாரும் அங்கே கூடியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் அங்கே கூடி வர செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் எல்லாம் கூடி வந்த காலத்திலே நேரத்தில் இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன என்று நாம் பார்க்கும்போது இங்கே அந்த இசை கருவிகளும் கீத வாத்தியங்களும் வாசிக்கப்படும் நேரத்திலே ஜனங்கள் எல்லாரும் அந்த சிலையை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி சரி, இந்த செய்தியை கேட்ட ஜனங்களுக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியும் அதை பின்தொடர்ந்தது. எவனாகிலும் அதை தாழ விழுந்து வணங்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால் பார்க்கும்போது எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவார்கள் என்பதையும் ராஜா முன்பதாகவே அறிவித்திருந்தான். எனவே ஜனங்கள் எல்லாரும் இதை அறிந்திருந்தார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த தூரா என்னும் சமவெளியிலே நிற்கும் போது அந்த ராஜா இந்த காரியத்தை சொன்ன பிற்பாடு இந்த ஜனங்கள் அந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் வேளையிலும் மற்றும் இசை கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படும் வேளையிலே எல்லாரும் சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த சிலையை வணங்கினார்கள். அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது 3 பேர் மாத்திரம் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சிலையை வணங்காமல் தைரியத்தோடு நின்றவர்கள். இந்த இடத்திலே இந்த 3 நண்பர்கள் தேவனுடைய பாதுகாப்பை நம்பி நின்றார்கள். அந்த தேவனுடைய பாதுகாப்புக்காக உலகத்திலே ஆபத்தை சந்திப்பதற்கும் அவர்கள் துணிந்தார்கள். தேவனுடைய பாதுகாப்புக்காக உலகத்தினுடைய தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கும் துணிந்தார்கள். அந்த உலகத்தினுடைய பலவந்தத்தை தகர்த்து எறிவதற்காக தன்னுடைய இருதயத்தை அவர்கள் நன்கு தைரியப்படுத்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு
என்ன பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்திலே நீங்கள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்காக எழுந்து நில்லுங்கள். நீங்கள் தேவனுக்காக எழுந்து நிற்கும்போது உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்ப்பார்கள். எல்லா ஜனங்களும் உங்களை பார்க்கும்போது பரலோகத்தின் தேவனுடைய பலன் உங்கள் மேலே இருப்பதை நீங்கள் சாட்சியாக அவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த முடியும். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் எழுந்து நின்றதின் பிரகாரமாக தன்னுடைய தைரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு சாட்சிகளாக அவர்கள் மாறினார்கள். எனவே தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய வருகையினால் சீக்கிரமாக இருக்கிறபடினாலே ஒரு நாள் நிச்சயமாக நாமும் பலவந்தப்படுத்தப்படுவோம். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல பலவந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நாம் உலகத்தோடு இசைந்து செல்ல போகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனுக்காக உறுதியாய் நிற்க போகிறவர்களாக இருப்போமா? இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து பார்க்கிறார். இந்த முறையிலே ஒருவேளை அவங்க விழுந்து அவங்க வணங்கினால் சரி, அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன தண்டனையோ அது அவர்களுக்கு செய்யப்படும். எனவே அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படுவது என்பதையும் அறிந்தும் இந்த 3 எபிரேய நண்பர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அந்த இரண்டாவது வாய்ப்பை ராஜா கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். முதல்ல பார்த்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்றார்கள். இரண்டாவது பார்க்கும்போது அவங்க உறுதியாய் நிற்கிறாங்க. என்ன விதமான சூழ்நிலையிலும் உலகத்தோடு இணைந்து போகக்கூடாது என்ற எண்ணத்திலே பரலோகத்தின் தேவனுக்காகவே நிற்க வேண்டும் என்று இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்காக உறுதியாய் நின்ற எபிரேயர்களாக கருதப்பட்டார்கள். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்து அவர்கள் விசாரிக்கிற நேரத்திலே வேதம் சொல்லியிருக்கிறது. 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அவங்க திட்டமாய் பேசுறாங்க. ராஜாவே, உங்களுக்கு தெரியும், என்ன ஆனாலும் சரி இந்த உலகத்துல நீர் நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். எனவே எங்களுடைய தேவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம். எங்கள் தேவனை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் தொழுகையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் தேவன் கொடுத்திருக்கிற கற்பனைக்கே நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்திருக்கும் வேளையிலே உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லிட்டு இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தைரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்னானது? வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜா கடும் கோபம் கொண்டு அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு அதனுடைய அக்கினியின் அளவை கூட செய்து அதிலே இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போடும்படியாக கட்டளையிட்டார். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை நல்ல திடமான நல்ல பலம் வாய்ந்த சேவகர்கள் வந்து கட்டி இந்த எரிகிற அக்னி சூளையானது 7 மடங்கு அதனுடைய வெப்பம் உயர்த்தப்பட்ட பிற்பாடு இவர்கள் 3வரையும் கொண்டு போய் உள்ளே போடும்படியாக சேவகர்கள் அவர்கள் அருகாமையிலே நிற்கிறார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அவங்க தூக்கி கொண்டு போய் அந்த எரிகிற அக்னி சூளையிலே போட்டாங்க. போடும்போது என்ன ஆனது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கொண்டு சென்ற அந்த சேவகர்கள், போர் வீரர்கள், அவர்கள் எரிகிற அக்னி சூளையினுடைய அந்த வெப்பத்தினாலே அவர்கள் அந்த இடத்திலே பலியாகி போனார்கள். ஆனால் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோ 3 பேரும் அந்த அக்னி சூளையினுடைய மத்தியில் போடப்பட்டாலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த அக்னி சூளையின் மத்தியிலும் அவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலை பார்த்தார்கள். தேவ ஜனமே, 3வதாக இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நீங்கள் உலகத்தினுடைய எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக போடப்பட்டாலும் பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பு அந்த இடத்திலேயும் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் போடப்பட்டாலும், அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் போடப்பட்டாலும், அல்லது குடும்பத்திலே ஏதாவது சஞ்சலமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் போடப்பட்டாலும்,
தேவனுடைய பாதுகாப்பு அங்கேயும் இருக்கிறது என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்காக உறுதியாய் இருந்ததினாலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை அந்த இடத்திலே கொடுத்தார், கொடுக்க வேண்டிய விடுதலையை அந்த இடத்திலே கொடுத்தார். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறினது. எனவே இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதை இந்த எரிகிற அக்னி சூளையை அவர் கண்ணிட்டு பார்க்கும்போது அவர் இடையிலே பிரமித்து பார்க்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு கேட்கிறாரு, நம்ம எத்தனை பேரை இந்த எரிகிற அக்னி சூளைக்குள்ளாக போட்டோம்? அவங்க சொன்னாங்க 3 பேரை. ஆனா அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, நான் உள்ள 4 பேர் இருக்கிறதை நான் பார்க்கிறேனே. அந்த 4ஆவதாக இருப்பவனுடைய சாயல் எப்படி இருக்கிறது என்று சொன்ன பார்க்கும்போது 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். எனவே 4ஆவதாக பார்க்கும் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எனவே இந்த இடத்துல ஒரு துன்பத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நண்பர்களோடு தேவன் பிரசன்னமாக இருக்கிறார். தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக எரிகிற அக்னி சூளையிலும் அவர்களுக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவன் அவர்கள் செய்திருக்கிற நன்மைகள் எத்தனையாக இருக்கிறது. இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்து பிரமித்த நேபுகாத்நேச்சார் ராஜா எல்லாரையும் வெளியிலே வர சொல்றாரு. இந்த 3 பேரும் வெளியே வந்து பார்த்த நேரத்தில் அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறாங்க, முகர்ந்து பார்க்குறாங்க. அந்த அக்கினியினுடைய நறுமணமும் அவர் மேலே ஒன்றுமே இல்லை. அந்த அக்கினி அவர்களை பட்சித்திருப்பதற்கான எந்த அடையாளமும் அவர்கள் மேலே காணவில்லை. காரணம், அவ்வளவு தூரம் நேர்த்தியாக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்திருக்கிறார். எனவே இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக அவர் என்ன இடத்தின் வேணாலும் பிரசன்னமாக இருக்கிறார். எனவே வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, ஆபத்தின் நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன். உங்களுடைய ஆபத்து நேரத்திலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு என்ன விதமான உதவி வேண்டுமோ அதை செய்கிறதற்கும் அவரே வல்லவராக இருக்கிறார். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அப்படிப்பட்ட நன்மையை செய்த பிற்பாடு அந்த 3 எபிரேய நண்பர்களும் வெளியிலே வரும்போது அவர்களை பார்வையிட்ட நேபுகாத்நேச்சார் பிரமித்து போனவனாக இருக்கிறான். ஒத்துக்கிட்டார். இந்த நேபுகாத்நேச்சாருக்கு தெரிந்தது இயேசுவானவரே உண்மையான தேவன் என்று சொல்லி. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவனே ஜீவனுள்ள தேவன். அவரை நிந்திப்பதற்கோ அவரை குறை சொல்வதற்கோ யாருமே இனிமே தைரியப்பட்டிருக்க கூடாது. யாராவது ஒரு ஆள் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு விரோதமாக பேசுவார்கள் என்றால் அவருடைய வீடுகள் எருக்களமாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு கட்டளையும் அவர் இட்டார். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஷாத்ராக், மேஷாக்கினுடைய அனுபவம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் என்னென்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலிருந்து நாம் தனியாக எழுந்து நிற்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் தனியாக எழுந்து நிற்கும் போது ஒருவேளை இந்த உலகத்தினுடைய சோதனை மீண்டுமாக உங்களை நெருக்கடிக்குள்ளாக ஈர்க்கும் என்று சொன்னால் நீங்கள் அதிலே உறுதியாய் நிற்க வேண்டும். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு 2வது ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நேபுகாத்நேச்சார். ஆனா இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருந்தாங்க. அவங்க சமரசம் ஆகவே இல்லை. 3ஆவதாக எரிகிற அக்னி சூளையிலே அவர்கள் போடப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாகவே அவங்களுடைய இருதயத்திலே உறுதியாய் இருந்தாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், அவர் தப்புவிக்கவில்லை என்றாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே ஒருவேளை இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் பாதுகாப்புக்காக அவர்கள் கொண்டிருக்கிற விசுவாசமே இந்த உலகத்திலே ஜெயித்த ஜெயமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இவர்களுடைய பாதுகாப்பு எங்கே இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது அந்த தூரா என்று சமவெளியில் அல்ல, அந்த ராஜாவினுடைய அந்த விசாரிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் அல்ல, அவருடைய பாதுகாப்பு எரிகிற அக்னி சூளைக்குள்ளாக இருந்திருக்கிறது.
தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த எரிகிற அக்னி சூளையின் அனுபவத்தை நாம் கடந்து வரும்போது பரலோகத்தின் தேவன் உங்களையும் என்னையும் அந்த இடத்திலே விசாரிக்கிறவராக, அந்த இடத்திலே பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்குது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகி கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே அநாதி சிநேகத்தால், ஆனாலும் அவருடைய காருண்யத்தினாலே நம்மை ஈர்த்து கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்ம மேலே எவ்வளவு தூரம் பட்சமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு எவ்வளவு தூரம் நெருங்கினதாக இருக்க வேண்டும். எனவே வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, எரேமியா 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்திற்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா பாரும்போது, ஆண்டவரை விட்டு நாம் சோரம் போனோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி போனோமோ அன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே தேவனுடைய பாதுகாப்பிலே நீங்களும் நானும் நாம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தையே நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே வேதம் இன்னொரு புறத்திலும் நமக்கு சொல்லியிருக்கிறது. 91ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, 91ஆம் சங்கீதத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா விதமான சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறவர். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, 4ஆம் வசனத்தில், 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகவும் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, இந்த 91ஆம் சங்கீதத்தினுடைய வழிநடத்துதல்களை பார்த்த இந்த எபிரேய சகோதரர்கள், இந்த 3 பேரையும் பரலோகத்தின் தேவன் அதிசயமாக பாதுகாத்திருக்கிறார். இந்த 3 பேரும் தேவனுக்காக உறுதியாய் நின்றார்கள். இந்த செய்தியிலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு என்று சொல்லி நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய பாதுகாப்பு யார் கூட இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, யார் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனாலே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தீர்மானம் செய்வோம், ஆண்டவராலே பாதுகாக்கப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இருப்போம். வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாவோமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த நேரத்திலே நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்களை நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தைரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பலவந்தப்படுத்தப்படுவோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் தீர்க்க தரிசன எழுத்துக்களிலே நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய வருகையினால் சமீபிக்கிறது. உலகத்தினுடைய நிர்பந்தங்களினாலே நாங்கள் பலவந்தப்படுத்தப்படுவோம். ஆனாலும் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாங்கள் தைரியமுடையவர்களாக இருந்து அந்த தடைகளை நாங்கள் கடந்து வந்து தேவனுக்கென்று வெற்றியை சூடுவதற்கு நீர் கிருபை பாராட்டி வழிநடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபத்தில் நல்ல தகப்பனே, ஆமென்.